கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
பாடல் புத்தகத்துல 354வது பாடலை நாம் பாடப் போகிறோம். 354வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திருவாரே. பேசலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திருவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திருவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, அறியுமே அறியுமே, எங்கள் வாழ்விலே இயேசு போதுமே. சாசி சோதனைக்கு
ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் அநாதருக்கு தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் அநாதருக்கு தள்ளிவிட்டாலும் இயேசு போலே போலே இயேசு போலே போலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையானாலும் இயேசு போதுமானவராய் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எனக்கு போதுமானவர்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்தில் கடைசியாக 735வது பாடலை எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே நம்முடைய அபிஷேகத்தை நிறைவினால வல்லமையினால நம்மை நிரப்பும்படியாக சொல்றோம். சேர வேண்டாம் தேவை. இந்த சேர வேண்டாத்துமே அந்த கதவு பட்சத்தில் இந்த மொத்தமாக இருக்கிற சேர கதவு படுவது சின்ன சேர கற்பொழுது முன்னாடி வைக்கிற சாமியில் பெரிய சேர கதவுக்கு பக்கத்தில் ஊற்றிடவே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக நடத்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.
Oh,
கர்த்தனாகிய யெகோவாவை ஆவிக்குள்ளாய் மாற்றுங்க. தரிசனங்களை காண்படியாய் செய்யுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற அவர்களை சார்ந்தவர்களா ஆவியானவரை வல்லமையால் நிரப்பி மனித வாழ்க்கையிலாது அவர்களை செய்வீராக என்பதை அல்லேலூயா. நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை கொண்டு வரும் நல்ல பணிகிறவர் அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய ஆனந்த தைலத்தினாலே நிரப்புவீராக. ஆனந்த தைலத்தினாலே ஆவியானவர் நிரப்புவீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு சங்கருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகுமப்பா. உடைய ஆவி ஆத்ம சங்கத்திலே ஆறாவது நாளிலே விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கட்டுண்ட நிலைமைகள் மாறட்டும் என்பதை அடிக்கடி வாழ்க்கையில் முன்னேற விடாதவர்களுக்கு தடைபடுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி போகட்டும் அப்பா. ஆவியானவர் ஒருவருவரைகளை வல்லமையாலே நிரப்பும் இதார்கள் செய்யுமப்பா. பரிசுத்த ஆவியானவராக செய்யும். தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நம்முடைய போக்கு மரத்து வேலை ஸ்தலங்களிலும் எல்லாவற்றிலும் அவர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனை எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையை சப்பா இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சப்பா. நமக்கு நன்றியை சொல்ல எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா. மனதார உள்ளத்தினாலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பட்டம் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையில் இடராதபடிக்கு காப்பாற்றினீரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே
நல்லவராகவே இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு சனங்களை ஆண்டவரே போஷித்து காப்பாற்றி எல்லா தேவைகளை சந்தித்து வழிநடத்துகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அனுதினமும் எங்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் வழி நடத்துறீங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா தீமைக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொண்டீரே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே சப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கள் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொன்னப்பட வசனத்தின்படி அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் நல்லவராயிருந்தீங்க. உமக்கு நன்றி. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆமென். இயேசுவின் நாமம் ஸ்தோத்தரிப்பேன் முழு உள்ளத்தோடு நான். 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 ஹல்லேலூயா. 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 அவர் நல்லவர். அவர் உயர்ந்தவர். அவர் பாதம் தொழுதிடுவோம். இயேசு நல்லவர். இயேசு உயர்ந்தவர். அவர் பாதம் தொழுதிடுவோம். இயேசுவின் நாமம் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனத்தோடு நான். எல்லாரும் சொல்றோம். ஸ்தோத்தரிப்பேன் முழு மனத்தோடு நான். இயேசுவின் நாமம் ஸ்தோத்தரிப்பேன். ஆனத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நாமம் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனத்தோடு நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
காலையிலே நாங்கள் ஒருமித்து ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை செய்யே, ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் வேறு இல்லப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். காலை வேளையிலே ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கும்படியாய் அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். வேளையிலும் தொடர்ந்து எடுத்து சங்கீதத்தை நாம் வாசிக்க போறோம். 108ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் வாசிக்க போறோம். Praise the Lord. சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயுதமாயிருக்கிறது, ஆடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமைக்கு பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திடும், உமது மகிமை பூமியானத்தின் மேல உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாத்திரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவா. சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை எதிர்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது 1ஆம் வசனத்திலே, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவரே, என் இருதயம் உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை தொழுது கொள்வதற்காக, உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணும்படியாக ஆயத்தமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நாமும் கூட ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே ஒரு ஆயத்தத்தோடு இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை வாரம் ஃபுல்லா எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என் குடும்பத்தை நடத்தின ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோடு வாஞ்சியோடு கடந்து வந்து தேவனை நாம் ஆராதிக்கும் போது தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார், அவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். என்னுடைய வீணையே சுரமண்டலமே, தேவனை துதிக்க நீங்களும் ஆயத்தமாயுங்கள் என்கிறது போல அவர் பேசுகிறார். காரணம், நான் தேவனை துதிக்கும்படியாய் அதிகாலையிலே விழிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதிகாலையில ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது? காலையில் ஒரு 5 மணிக்காக எழுப்பி ஆண்டவரை உங்களால் துதிக்க ஆராதிக்க முடியலன்னா நீங்க விசுவாசியாக இருப்பதனால ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அதிகாலையில நம்ம நல்லா பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு தூங்குறோம்னா பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லை. அதிகாலையில
ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எழுப்பி, ஆண்டவரை சங்கீதக்காரனை போல வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று சொல்லி சொன்னது போல நாமும் ஆண்டவரை தேட, ஆராதிக்க, அதிகாலையில் தேட ஒரு வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3ஆம் வசனத்திலே கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை உயர்த்தி நான் துதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்கிறார். துதிக்கிற தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அதிகாலையில கனப்படுத்துகிற தாவீதுடைய அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, எனக்கு எதிராய் எழும்புகிற சத்துருக்களுடைய அவருடைய தேசத்தை நான் பங்கிட்டுக் கொள்ளும்படியாக தேவன் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு சொல்கிறார். சத்துருக்கள் என்னை மேற்கொள்வதில்லை, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். ஒரு வெற்றியின் அனுபவத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகாலையில தேவனை தேடுகிற, பரலோகத்தில் தேவனை தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் ஒரு வெற்றியின் நம்பிக்கை அவருக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் வசனத்துல மேலும் அவர் சொல்லுகிறார், கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன், யூதாயின் நியாய பிரமாணிக்கன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல அரணான பட்டணங்களுக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார், ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார், எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. ஆண்டவர் என்னோ எங்களோடு கூட இருந்தாதான் நாங்கள் வழி நடத்தப்பட்டு வெற்றி பெற முடியும். எங்களை ஏதோ மட்டும் எங்களுக்கு வழிகாட்டுகிறவர் யார், கர்த்தர் என்று சொல்லி அவர் 11ஆம் வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இல்லாத ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வெறுமையானது என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12, 13 வசனத்திலே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதான். இக்கட்டுல உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி வேஸ்ட், விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே, நான் ஆராதிக்கிற தேவனாலே பராக்கிரமம் செய்வேன், அவரை எனக்கு எதிரான சத்துருக்களை மிதித்து போடுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அதிகாலையில் இருந்து ஆண்டவரை துதிங்க, வாஞ்சியோடு ஆண்டவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவசரங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்லும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். சபையில வழக்கமாய் நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு 6 மணிக்கு நடைபெறும். நீங்கள் அந்த மாலை கூட்டத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காலையில வராதவர்களை மாலையிலே கண்டிப்பாக நீங்க அனுப்புங்க, ஆராதிக்க வைங்க. திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் மாலை அற்புத செவ நேரமாக நடைபெறும். நீங்கள் மாலை வேளையில வந்து சபையில செபிக்கலாம். உங்களுக்கு செபிக்க வேண்டிய விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் போன் மூலமாக நேரடியாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுபோல வருகிற வியாழக்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி அன்றைக்கு காலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை சபையில நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை காலை 5லிருந்து 6 வாக்குத்தத்த ஆராதனை சபையில நடைபெறும். எனவே நீங்கள் மாதத்துல ஒரு நாள் மாத்திரம் ஆண்டவருடைய ஆலயத்துல இங்க வந்து காலையில தேவனை தேடுங்க. சங்கீதத்துல படித்தோம், ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் வீணையே சுரமண்டலமே வெளியே நான் அதிகாலையில காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். சோதரன் நீங்க காலை வேளையில வந்து அதிகாலையில
தேடி ஆராதித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவு ஜெபம் கிடையாது, கொஞ்ச நாட்கள் இரவு ஜெபம் இல்லை. அதிகாலை 5 to 6 மணி வரைக்கும் ஜெபத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. இரவு ஜெபம் வைக்கக்கூடாது சட்டப்படி, எனவே நம்ம அதை தவிர்க்கிறோம். எல்லாம் சரியான அப்புறம் நம்ம அதை வைக்க போகிறோம். பிரைஸ்லாம் வெள்ளிக்கிழமை அதுபோல உபவாச ஜெபம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். நீங்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தொடர்ந்து தேசத்தில் கொரோனா பாதிப்புகள் நீங்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்ப ஜெபமாக இருந்தாலும் எல்லா ஜெபங்களிலும் ஜெபிப்போம். இந்திய அளவில் கொஞ்சம் கொரோனா ஒரு நாள்தோறும் ஒரு 10,000 என்கிற அளவில் குறைந்திருக்கிறது. 95,000 இருந்தது, இப்போ 85,000 குறைந்திருக்கிறது. தொடர்ந்து முற்றிலுமாய் நீங்கி போக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் தான் தேசத்தில் மக்களுக்கு உதவி செய்யும். அரசியல்வாதிகள் எல்லா பணத்தையும் ஆண்டையை போட்டு கடைசியில் கொரோனா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தான் இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க முடியும். எனவே நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் தேசத்தில் காணப்படுகிற கொள்ளை நோய்களின் பாதிப்புகள் முற்றிலுமாய் இல்லாமல் போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யணும். எல்லாரும் அதற்காய் பாரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற அந்த கொரோனா என்கிற அச்சுறுத்துகிற கொள்ளை நோயின் பாதிப்புகள் ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்கும்படியாய் நாங்கள் ஒருமித்து சபையாராய் செபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை உயிர் பயத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள், வியாதிப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் உடைய நாமத்தினாலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் வியாதிகளையும் நீக்குகிற இரத்தமாய் இருக்கிறபடினாலே இவனே நீர் ஒரு விடுதலை கொடுத்து நடத்துவீராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் இவ்வளவு நேரங்களுக்கு உதவி செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் காத்த தேவன், இனிமேலும் ஆண்டவரை நீர் வழிநடத்த போற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவர்கள் உமக்கென்று படைத்ததானே காணிக்கைகளுக்கு தூரத்தனையாய் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தேவன் திருப்பி கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஊழியர்களின் தேவைகள் எல்லாம் அதன் மூலமாய் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேசத்துக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற வண்ணமாக கர்த்தர் ஒரு விடுதலையை ஆண்டவரே பாதுகாப்பை தேசத்திலே கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். அரசியல்வாதிகளோ இந்த பெரிய மனிதர்களோ ஜனங்களை பாதுகாக்க முடியாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை தியானிக்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் பூமி படைத்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். கர்த்தருடைய வசனத்துல இங்கே நாம் பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சோதித்து எதை பிடித்துக் கொள்ளணும்? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானது எது? நலமானது நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளிலே வசன குறிப்புகள் மூலமாய் தியானிக்க போகிறோம். நலமானது, குட்
நலமானது என்கிற தலைப்பில் சில காரியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. எதெல்லாம் பொல்லாங்காய் தெரிகிறது அதெல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்க கூடாது, விட்டுவிட வேண்டும். நலமானதை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 10:42 வசனத்திலே பார்க்கும்போது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, நலமானதை அவள் பிடித்துக் கொண்டாள், தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 பேர் இயேசு அருகிலே தான் இருந்தார்கள், மார்த்தாள், மரியாள். ஆனால் மார்த்தாள் எத்தனையோ வேலைகளை செய்து செய்து கஷ்டமடைந்து, ஆண்டவரே இந்த மரியாளை எனக்கு உதவி செய்யும்படியாய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னும் போது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை தான், தேவையானது ஒன்றை, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவன் விரும்புகிறது எது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எது தேவை அப்படின்னு சொல்லி நிதானித்து நாம் அதை தெரிந்தெடுத்து, நலமானதை தெரிந்தெடுத்து வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நலமானது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த மரியாதை போல ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவது, அவருடைய பிரசன்னத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க மரியாள் அமர்ந்திருந்தாள். அது நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அப்ப நலமானது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரை ஆராதிப்பது, நம்ம தேவ பிள்ளைகள் அன்பாயிருப்பது, கீழ்ப்படிவது, தாழ்மையாயிருப்பது, ஜெபிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, பரிசுத்தமாயிருக்கிறது, நல்ல பைபிளை படிக்கிறது, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நலமான நல்ல காரியங்கள். எது நலமற்றது அப்படின்னு சொல்லி ஒரு சிலவற்றை பார்க்கும்போது, கீழ்ப்படியாமை, குறை பேசுவது, சண்டை போடுகிறது, பொறாமை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு அவர் துணையாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். எத்தனையோ சரங்கள் வாழ்க்கையில இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில எவ்வளவோ லட்சமாய் செலவழித்தும் கூட விடுதலை இல்லாதபடிக்கு பலர் ஜீவனை இழந்த நிலைமைகள். ஸ்தோத்திரம். ஒரு ஐயாவை குறித்து சொன்னார்கள், அவர் கொஞ்சம் வசதி உள்ளவர். ஒரு குறிப்பிட்டதான ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்த போது அந்த வியாதியினால, அந்த வியாதியிலிருந்து அவர் சரியாகிவிட்டார். இப்ப டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வியாதியினால நுரையீரல் கொஞ்சம் லென்ஸெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 மாசத்துக்கு மேலாய் சிகிச்சையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவருடைய லக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சத்தை அவரிடமிருந்து பில் போட்டு விட வேண்டும், அதுக்கப்புறம் ஆகிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செயல்படுகிறார்கள். மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மருத்துவ உலகம் போய் கொண்டிருக்கிறது. கறக்கிறவன்ட்ட எப்படியாகிலும் சிகிச்சை என்கிற பெயர்ல கறந்து கடைசியில நல்லா இருக்கிற ஜீவனையும் போக்கடித்து விடுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல மருத்துவராய் இருந்து, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல மருத்துவராய் இருந்து இதுவரைக்கும் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதே நமக்கு நலமாய் இருக்கும். ஒவ்வொரு நாள் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்க, உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வேதத்தை தியானிங்க, நன்றி செலுத்துங்க, இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. சங்கீத பகுதியில படித்து நான் உங்களுக்கு சொன்னது போல அதிகாலையில தேடுகிறவர்களாய் இருங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. பாவத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டாம், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அவர் இனிமேலும் உங்களை பாதுகாப்பார், உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி செல்லுவார். 118ஆம் சங்கீதம் அதனுடைய 8-9 வசனத்திலே நாம் படிக்கும் போது 118
8-9 வசனம் மனுஷரை படிங்க. நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஸ்தோத்திரம். மனுஷர்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தரை நம்புவது நல்லது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லம். ஸ்தோத்திரம். மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புகிறவர்களாய் தேவ வசனங்கள் இருக்கணும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கல. எனக்கு அவரை தெரியும், இந்த அரசியல்வாதியை தெரியும், இவரை அதிகாரியை தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நமக்கு நலமானது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பெரியாள் நாளைக்கு முடியாது என்று சொல்லுவார். இன்னைக்கு உங்களுக்காக இதை உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த அதிகாரி நாளைக்கு முடியாது என்று சொல்லுவார். நாளைக்கு ஒருவேளை அவருடைய சுவாசம் இல்லாமல் போகலாம். பிரியமானவர்களே, எனவே தேவ ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் அவரை சார்ந்து ஜீவிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில நலமான காரியம் என்று சொல்லி ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். உலகத்துல நாம் யாரை நம்புகிறோம்? ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலக பிரகாரமான காரியங்களை நம்பி இதனால நான் வாழ்ந்து விடுவேன், இதனால நான் சாதித்து விடுவேன், இந்த மனிதனால நான் சாதித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளில் ஏமாற்றப்படுவீர்கள். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிற நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசத்தின் டாலர் நோட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா we trust in God அப்படின்னு சொல்லி அவர்கள் போட்டிருப்பார்கள். நாங்கள் கர்த்தர் பேரில் கடவுள் பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய நோட்டுல போட்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசத்துல ஜனாதிபதியா இருந்ததான ஆபிரகாம் லிங்கன் பாருங்க, அவர் 4 மணிக்கே எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்காதபடிக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு ஜனாதிபதினா எவ்வளவு வேலை இருக்கும்? 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்குகிற வேலைகளை நாம் செய்யும் போது நம்ம நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜனாதிபதினா அவருடைய நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் தீர்வு. பிரச்சனைக்கு தீர்வு அவர் தான் காணணும். எல்லா ஃபைலையும் பார்க்கணும். மக்களுக்கு மசோதாக்கள் பல காரியங்களை அந்த ஜனாதிபதி தான் ஒப்புதல் கொடுக்கணும். நிறைய வேலைகள். அதுவும் இல்லாதபடிக்கு இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய நாட்களே பயங்கரமான பிரச்சனை அவருக்கு எதிராக பயங்கரமான சூழ்ச்சிகள் இருந்து கொண்டிருந்தது. உள்நாட்டிலே பலர் அந்த அடிமைத்தனத்தை இந்த ஆபிரகாம் லிங்கன் ஒழித்தபடினால உள்நாட்டிலே அவருக்கு நெருக்கங்கள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் இந்த ஆபிரகாம் லிங்கன் 4 மணிக்கு ஜெபிக்காதபடிக்கு மற்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். பாருங்க, ஒரு ஜனாதிபதி அப்படி செய்வார்னா நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல அவரை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது. வெளியே போனா நேரம் முடிஞ்சா எத்தனையோ காரியங்களை பேஸ் பண்ண வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனையோ தேவைகள் நமக்கு முன்பாய் இருக்கிறது. எத்தனையோ வெறுப்பேற்று இருக்கிற மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வெற்றி பெற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு பலன் தேவனுடைய சமூகத்திலே தான் நமக்கு கிடைக்கிறது. எனவே தேவனை பற்றி கொண்டிருப்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நலமானது. அவனை பற்றி கொண்டிருக்கிற காரியத்தை விட்டுவிடாதபடிக்கு உறுதியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 73க்கு மறுபடியும் நாம் வருவோம். 73ஆம் சங்கீதம் அதனுடைய 23 24 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பாருங்க, எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறது நலம் என்று சொல்லி எப்பொழுதும் ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவரே என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நான் ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். ஆகினால அவர் என்னுடைய வலது கையை பிடித்து தாங்குகிறார். மகனே,
பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி என் வலக்கரத்தை பிடித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை எங்கே ஏற்றுக்கொள்வீர்? மகிமையிலே, பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்மை பற்றிக் கொண்டிருக்கிறபடியினால நீர் என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துவீர், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். மகிமையில் என்னங்க? மகிமைன்னா என்ன? பரலோகத்துல முடிவுல, இந்த வாழ்க்கையின் முடிவுல பரலோகத்துல தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். எனவேதான் தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில உலகத்தை பற்றி கொண்டவர்களாய் அல்ல, பாவத்தை பற்றி கொண்டவர்களாய் அல்ல, துன்மார்க்கத்தை பற்றி கொண்டவர்களாய் அல்ல, தேவனை பற்றி கொண்டவர்களாய் இந்த உலகத்துல வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். மிகப்பெரிய பலமொழி பாடல்களை பாடினதான எஸ்பி பாலசுப்ரமணியன் என்கிற மதிப்புக்குரிய ஒரு பாடகர் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சையிலேயே அவர் நல்லா இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் திடீரென்று கவலைக்கிடம் என்று சொல்லி அவர் மறைத்து விட்டார். 2 நாட்களுக்கு முன்னாடி பாருங்க, எல்லா பாடல்களையும் பாடியிருக்கிறார். அவர் கிறிஸ்தவ பாடல்களையும் பாடியிருக்கிறார், சினிமா பாடல்களையும் பாடியிருக்கிறார், மற்ற மத பாடல்களையும் பாடியிருக்கிறார். குரல் இனிமையினாலே எல்லாரையும் கவர்ந்து கொண்ட ஒரு நல்ல மனிதன். பலரும் அவரை பாராட்டினார்கள். ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஆயுசு முடிந்து அவன் ஜீவன் போகும்போது அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருடைய அடக்கத்தின் அந்த வீடியோவை ஒரு சில நிமிடங்கள் பார்த்தபோது அங்கே கிறிஸ்தவர்கள் அதாவது பெட்டியில வைத்து அடக்கம் பண்ணுவார்கள். ஆனா அவர்கள் முறையில அவர்கள் சின்ன துணிதான், அதை சுத்தி வெறும் தரையிலான அந்த மண்ணில அந்த சடலத்தை இறக்குகிறார்கள், மண்ணை வெட்டி போடுகிறார்கள். மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறார். மண்ணோடு மண்ணாக முடிய முகம் கூட அப்படியே மண்ணினால மூடுகிறதை காமிக்கிறார்கள். ஸ்தோத்திர. மனிதனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சிலாக்கியம், முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்தாருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? தேவன் இந்த உலகத்திலே நம்மை அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான அந்த சந்தோஷமான பரலோகத்திலே நம்மை ஏற்றுக்கொள்ள போகிறார். ஆனால் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் எங்கே போவாங்களா? நரகத்திலே அழுகை பங்கடிக்கும் உள்ளதான் அந்த அக்னியிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மனிதனுடைய இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான். 100 வருஷம் வாழ்கிற மனுஷன் ஒரு 36,500 நாட்கள் இந்த பூமியில வாழ்கிறான். கொஞ்ச கால வாழ்க்கை தானே பாருங்க. ஆனால் பரலோகத்துல நித்தியமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு 1000 வருடங்களாய் தேவனோடு இருக்கிற சிலாக்கியம், மகிழ்ச்சியான அனுபவம். அதை அந்த சிலாக்கியம் இல்லாதவர்களுக்கு தலைகீழாய் வேதனை, எப்பொழுதுமே வேதனை, அழுகை, பற்கடிப்பு, நரகத்தின் அக்கினி, பிளம்பருடைய வேதனை எப்பொழுதும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். ஒரு பக்கம் பயங்கரமான பாம்பு. இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அதெல்லாம் அங்கே சகஜமா இந்த நரகத்துல மனிதனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். போதாக்குறைக்கு பிசாசு கூட்டங்கள் அங்கே மனிதனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
உலகத்துல ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. நாம் பல வேலைகளை செய்கிறோம், நல்லது, தொழில்களை செய்கிறோம், நம்முடைய பிழைப்புக்காய் எதையாயிலும் செய்ய வேண்டும். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் போது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தா சாப்பிடவும் கூடாது. சோம்பேறித்தனமாய் எந்த வேலையும் செய்யாதபடிக்கு குடித்து வைத்துக் கொண்டு துன்மார்க்கமாய் ஒருவன் திரிகிறான்னா அவன் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்க பொறுப்புள்ளவர்களா இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்துல நல்லா உழைக்கணும். பவுல் அப்போஸ்தலன் அதை விவரமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம சொல்றது உங்களுக்கு சொல்வதற்கு டைம் இல்லை. பிரியமானவர்களே, அவர் கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி முடிவிலே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர். 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று சொல்லி சொல்கிறார். பூலோகத்திலே ஆண்டவரே உம்மை தவிர வேறே விருப்பம் எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற அதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்கள் என்று சொல்லி அவைகளை நம்பி ஏமாந்து விடாதபடிக்கு மரியாதை போல ஆண்டவரை சார்ந்திருக்கிற, அதுதான் அவருடைய பிரசன்னம் தான் எனக்கு நலமானது, வேண்டியது என்று சொல்லி உலகத்திலே வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. மனுஷனே, நன்மை என்னவென்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயசீர இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறார். முதல்ல பார்த்தோம், எது நல்லது? தேவனை பற்றி கொண்டிருப்பதே நலம். ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நலமானது. இங்கே வசனம் சொல்லுகிறது, மனுஷனே நம்மை எது நல்லது அப்படின்னு சொல்லி இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நலமானது நல்லது அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறாராம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மை, தாழ்மை நல்லது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தாழ்மையாய் வாழ்கிற வாழ்க்கை நல்லது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பெருமையோடு நாம் ஜீவிக்க கூடாது. குடும்பத்திலேயா இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நான் தான் அப்படின்ற அகங்காரம், பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். என்னுடைய பெருமைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட குணமுடையவன், பெருமைக்காரனா, தாழ்மை உள்ளவனா, அகங்காரம் பிடிச்சவனா, இல்லாவிட்டால் தாழ்மை உள்ளவனா அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். சோத்திரம். பாடல்களை குறித்து பலரும் பல காரியங்களை சொன்னார்கள். சிலர் தாழ்மையானவர், ஒரு சின்ன பிள்ளை நல்லா பாடல் பாடினா கூட அதை மனசார பாராட்டுவார். எந்த காரியமோ தான் தான் பெரிய ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை குறித்து எண்ணாதபடிக்கு அந்த பிள்ளையை பாராட்டி மகிழ்வார் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். பாருங்க, தாழ்மை நல்லது. உலக பிரகாரமான ஒரு மனிதர்களுக்கே தாழ்மை இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறது. இன்னைக்கு குடும்பங்களில எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களில், வெளியில உள்ளவர்களை நான் சொல்லவில்லை. காரணம் பெரும்பாலும் பார்க்கும்போது தாழ்மை இல்லை. ஒருவரை ஒருவர் மதிக்கிற அனுபவம் இல்லை, விட்டு கொடுக்கிற அனுபவம் இல்லை. தாழ்மை என்கிற ஒரு மை இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அவர்கள் சமாதானமாய் வாழ முடியும். ஆனா இன்னைக்கு தாழ்மை இல்லை. தாழ்மை நல்லது. கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையோடு இருக்கிறதை ஆண்டவருடைய வசனம்
நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 4:6 படிங்க. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்தே நிற்கிறார். ஆண்டவரே பெருமையுள்ளவர்களுக்கு எதிராளியை போல இருப்பார். எதிர்த்து நிற்கிறார்னா அது அர்த்தம். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். ஒரு ஆறாய் இருக்கலாம், ஒரு நீரோட்டமாய் இருக்கலாம். அது எதை பார்த்து ஓடுகிறது? மலையை பார்த்து ஓடுதா, இல்ல பள்ளத்தாக்கை நோக்கி ஓடுதா? பள்ளத்தாக்கை தாழ்ந்த இடத்தை நோக்கி அது ஓடிட்டே இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையில தாழ்மையோடு அனுதினமும் அவரை சேவிக்கும் போது தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னும் இவனுக்கு கிருபைகளை நான் கொடுக்கணும், இவன் தாழ்மையாக இருக்கிறான், இவனுக்கு இன்னும் கிருபைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். இந்த நாட்களில தாழ்மை இல்லாதபடிக்கு, ஒருவேளை பெருமையினால கண்ணீரோடு ஒருவேளை நீங்க இருக்கலாம். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்களை உயர்த்துவார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரகசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்களை உயர்த்துவார். தாழ்மையோடு ஜெபம் பண்ணுங்க, தாழ்மையோடு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவிங்க, தாழ்மையோடு கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க. தாழ்மைன்னா அதுதான். சில கோயில்களிலே போய் மண்ணுக்குள்ள பொருளுங்கிறது போல சர்ச்சுக்கு முன்னாடி புரண்டு நான் தாழ்மையை வெளிப்படுத்தணும்னு தேவன் சொல்லவில்லை. கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு தாழ்மையோடு அவர் ஆராதித்து ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் தான் தாழ்மையை குறிக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆவது வசனம் படிப்போம். அந்தபடி இளைஞரே நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்தபடி யாரு? முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இளைஞர்கள். நாங்கள் யூத், இளைஞர்கள், பலசாலிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல ஆண்டவர் எழுதுகிறார், இளைஞரே யாருக்கு கீழ்ப்படிங்க? மூப்பருக்கு. மூப்பர்னா யாரு? வயசானவர்கள், கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள், குடும்பத்திலே உள்ள பெற்றோர்கள். அவர்களுக்கு இளைஞர்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிங்க. நீங்க ஓல்டு மேன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படித்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இளைஞருக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லாதுங்க. கை இருக்கிறதுனா கையினுடைய 5 விரலும் நமக்கு இருந்தாதான் நம்முடைய கையில செயல்பாடு சரியா இருக்கு. 5 விரல்ல ஒரு 3 விரல் இல்லைன்னா நம்மளால சரியா செயல்பட முடியுமா? முடியாது. அப்ப எல்லாருமே குடும்பத்திலும் முக்கியமானவர்கள் தான். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்களோடு நினைப்போடு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருந்தோம்னா நாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் சொல்லி இருக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவரே எதிர்த்து இருக்கிறார். உங்களுக்கு மந்திரவாதம் தேவையில்லை, குறி சொல்லுதல், குறி அந்த மந்திரவாதம் தேவையில்லை, பிலி சொல்லிய எதுவுமே தேவையில்லை. தாழ்மை இல்லாத அகங்காரம் பிடித்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எதிர்த்து
நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா? ஒரு கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் நமக்கு கிருபை அளிக்கும் போது எல்லா காரியங்களும் அவரால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டே இருக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை கிடைத்தவருக்கு அப்புறம் எல்லாமே பாதுகாப்பு, எல்லா போஷிப்பு, எல்லா காரியங்களும் அங்கே நோவாவுக்கு ஏற்படுகிறது. இன்னைக்கு ஆசீர்வதியும் 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 அப்படின்னு சொல்லி நாம் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறதான நாம் தெரிந்தெடுத்து வாழ வேண்டிய நலமான காரியம் என்று சொல்லி தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. தாழ்மை இல்லை. தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற அனுபவங்கள் இல்லாமல் போய்விட்டது. உலகத்தின் காரியங்கள், கண் காணுகிற நல்ல காரியங்கள் இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம், அவரை பற்றி கொண்டு வாழுவோம். ஸ்தோத்திரம். அவரை பற்றி கொண்டு வாழுவோம். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய வாழ்க்கையில இன்னும் ஒரு 2 வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து செவிக்க போறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி படித்தோம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிறவர்கள் பலர் கம்பல் அணிந்திருக்கிறீர்கள், செயின் அணிந்திருக்கிறீர்கள், அல்ல பல காரியங்களை அணிந்திருக்கிறீர்கள், தவறில்லை. ஆனா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மையை என்ன செய்யணும்? அணிந்திருக்க வேண்டும். நம்ம பார்த்தாலே இவர்கள் தாழ்மையானவர்கள், அன்பானவர்கள் அப்படின்ற அதை அணிந்திருக்கிறத மற்றவர்கள் பார்க்கணும். கம்மலை பார்க்கறாங்க பார்த்தீங்களா? நிறைய பார்க்கிறாங்க. நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் மற்றவங்க பார்க்கிறாங்க. அதுபோல நம்முடைய குணங்கள் வெளிப்படும் போது தாழ்மையை இவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இவங்கள மாதிரி தாழ்மை உள்ளவங்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் ஒரு 4 பேராவது நம்ம பார்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய நீங்கள் அப்படி தாழ்மையை உள்ளவர்களாய் அணிந்து கொண்டு ஜீவிக்கும் போது கர்த்தர் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம் படிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருக்கு நாம் பயந்து நடக்கும் போது, இப்பொழுது இஸ்ரவேலே, இவன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில தாழ்மையோடு ஜீவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்படியால் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். என்னை படைத்த தேவன் நான் இப்படியாய் இருக்க வேண்டும், இப்படியாய் வாழணும், பேசணும், நடக்கணும், ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையோடு அவரை சேவிக்க, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க, நம்முடைய ஜீவியம் எல்லாம்
வசனம் சொல்லி இருக்கிறவனமாய் அதை தாழ்மையை மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டது போல அணிந்து கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நலமாய் தோன்றுகிற காரியத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக, பொல்லாங்கான உலக காரியங்களை விட்டு விலக தேவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைகளை கொடுத்து உயர்த்துகிற தேவனாய், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்ட வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா அந்த வேளையில பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நினைவுகூர்ந்து எல்லா ஆண்டவருக்கு நம்ம உங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, மரியாதை போல எங்களுடைய வாழ்க்கையில தேவையான எங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். உடைய வசனத்தை கேட்கிறதை நலம் என்று நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே உடைய வசனத்தை ஆண்டவரை தியானிக்கிறதுல கேட்கறதுல ஆண்டவரை நேரத்தை செலவிடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பொல்லாங்கான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்க கூடாதப்பா. அது எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை போக்கடிக்கிறவைகளாய் எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. சும்மா வசனங்களை கேட்டுக்கொண்டு போவதனால பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரிடத்துல கிருபைகளை கேளுங்க. ஆண்டவரே, நலமான இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தேவைப்பா. தாழ்மை தேவை. உம்மை பற்றி கொண்டிருக்கிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில தேவை. கிருபை தாருமப்பா. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு நீர் கிருபைகளை கொடுத்துக் கொண்டே இருப்பீரப்பா. கிருபைகளை கொடுத்துக் கொண்டே இருப்பீர். ஹல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்தே நிற்கிறீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாருமப்பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதித்த பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தினால இன்னைக்கு ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தினால நடத்தின தேவன் இனிமேலும் கரம் பிடித்து நடத்த போறபடினால ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே பலவீனங்களோடு வந்தவர்கள் உண்டு. எல்லாருடைய பலவீனங்களையும் கர்த்தர் நீக்கி போடும் ஆண்டவரே. ஆதி ஆத்ம சரீரங்களிலே ஒரு புது பலனை கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொன்ன தேவன் எப்பொழுதும் ஆண்டவரே உடைய ஜனங்களை நடத்தி செல்லும். இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நலமானதை நாங்கள் தெரிந்தெடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்தோம் கர்த்தாவே. எங்கள் தேவனை பற்றி கொண்டு ஜீவிக்கிற காரியம் எங்களுக்கு நலமானது என்பதை ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் தாழ்மை நலமானது என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்த்தோம். ரெண்டு காரியங்களிலும் அநேக காரியங்கள் இருந்தாலும் ரெண்டு காரியங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படும்படியாய் இதை உறுதியாய் பற்றி கொண்டு தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உமக்காய் ஜீவிக்க போகிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், Amen.
ஆசீர்வதிக்கிறேன்.